ஸ்ரீ ராஜசாமலா ஆயுஷ் வைத்தியசாலா சென்னை பெசன் நகர் டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டு அப்படிங்கிற எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலான்னு இருக்கேன். சர்க்கரை நோய் பற்றிய அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். சர்க்கரை நோய்க்கு வாழ்க்கை முழுசாக மருந்து எடுத்துக்கணுமா டாக்டர்? வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கணும்னு கிடையாது, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனால் பெருவாரியான நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்க்கரை நோயினுடைய பத்தியத்தை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எக்ஸசைஸ் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி தேதிக்கு உடல் பருமன், ஒரு உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய சர்க்கரை நோயை தவிர ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான தூக்கம் இல்லை, மன அழுத்தம், இதனால் வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளும் அதிகமாகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சரியாயிடுச்சுனாலே மருந்தை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையும் கம்மியாயிடும். அப்போது மருந்தை வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் வராது. ஸோ இது ஆயுர்வேத முறையிலையும் இது பொருந்தும். ஆனால் பத்தியம்ங்கிறத திரும்ப பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். பத்தியமான ஒரு வாழ்க்கை முறை, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி, நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல், இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆயுர்வேத மருந்து வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துட்டால் நமக்கு சேஃப், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அலோபதி மருந்து எடுத்தால் நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆயுர்வேத மருந்து இல்லை மூலிகை மருந்துகள் இதெல்லாம் எடுத்தால் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது, அதனால் நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரோ இல்லை மருத்துவமனையிலையோ இல்லை மருந்தகத்திலையோ போய் நம்ம ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. ஸோ மருந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்முடைய சொந்த விருப்பமாக இருந்தாலும் அது ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனாக இருக்கும். அதாவது அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய உடம்பை புரிஞ்சுக்கிட்டு, நோயை எப்படி எதிர்கொள்வது, அதனுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது நல்லது.